ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஜாகரி புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது கருப்பட்டி புடிங் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மைஃபாஸ் ரெசிபி. அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கருப்பட்டி புடிங் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஜெலட்டின் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திக்கான கட்டி தேங்காய் பால் 3 கப் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 200 கிராம் கருப்பட்டியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கருப்பட்டி கரையும் வரை கலக்கி கொண்டே இருக்கலாம். தேங்காய் பால் நல்லா சூடாயினத்துக்கு அடுத்ததான் நாம் கரைச்சி வச்சிருந்த ஜெலட்டினை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கொதிக்கும் வரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அடுத்ததாக நான் இதை ட்ரேயில் மாற்றிக்கிறேன். ட்ரேயில் மாற்றிக்கும் போது ஸ்ட்ரெயினரை வச்சு வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை கூல் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். எனக்கு இது நல்லா திக்காக செட் ஆகி வரதுக்கு 2 to 3 ஹவர்ஸ் பிடிச்சது. நல்ல கூலாயினத்துக்கு அப்புறமா நான் இது எடுக்கிறேன். நல்ல திக்காகவே செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சின்ன பீசஸாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ரொம்ப நல்ல திக்காக ரொம்ப சூப்பராக டபுள் லேயரில் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.